السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف البشر سيد الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ادعوني أستجب لكم، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تعجزوا في الدعاء فإنه لن يهلك مع الدعاء أحد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த இறைவன், பேசியதின்படி கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த வாரம் பிரார்த்தனை, துஆ என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். துஆவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதில் தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். துஆ கேட்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, லா தஅஜிஸு ஃபித் துஆ, துஆ கேட்கிற விஷயத்துல நீங்கள் இயலாமையில் ஆகிவிடாதீர்கள். துஆ கேட்கிற விஷயத்துல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, வலுவிழந்து போயிடாதீங்க, துஆ கேட்கிறத விட்டுறாதீங்க. ஃபஇன்னஹு லன் யஹ்லிக மஅத் துஆஇ அஹதுன், ஏனென்று சொன்னா துஆ கேட்கக்கூடிய மனிதன் ஒருபோதும் அழிவை சந்திக்க மாட்டான், துஆ கேட்பவன் நாசம் அடைய மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கேட்கக்கூடிய மனிதன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அழிவை சந்திக்க மாட்டான், நாசம் அடைய மாட்டான், அவனுக்கு அல்லாஹ் ஹைரை, நலவை தான் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ துஆக்களை கேட்கிறோம், ஆனா ஒரு சில துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுது, ஒரு சில துஆக்கள் நம்ம அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா அங்கீகரிக்கப்படுறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மாமின் ரஜுலி யதுல்லாஹ பிதுஆஇன் இல்லா உஸ்துஜீப லஹு, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டால் ஒன்று அந்த துஆவுக்கு பதில் கொடுப்பான், கேட்டதை கொடுப்பான். ஃபஇம்மா அய்யு அஜ்ஜல லஹு ஃபித் துன்யா, அது துஆ கேட்டா மூன்று விதமா அல்லாஹ் பதில் கொடுப்பான். எப்படி எல்லாம்? ஒன்னு, கேட்டதை உலகத்துல அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா உலகத்துல கொடுக்க மாட்டான். வஇம்மா அய்யுத்தஹர லஹு ஃபில் ஆখিরা, கேட்ட துஆவை கொடுக்காம அந்த துஆக்கு பகரமாக மறுமையில அல்லாஹ் நன்மையை தருவான். நம்ம எந்த துஆக்கெல்லாம் கேட்டு கபூல் ஆகலையோ அதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. எத்தனை துஆக்கள் கேட்டிருந்தாலும் அது கபூல் ஆகலைன்னு சொன்னா அந்த துஆவுக்கு பகரமாக மறுமையில் அல்லாஹ் நன்மையை தருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா வஇம்மா அய்யுகஃபர அன்ஹு மின் துனூபிஹி பிகத்ரி மா தஆ, அல்லது அந்த மனிதன் எந்த அளவுக்கு துஆ கேட்டானோ அந்த அளவுக்குள்ள பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். மூன்று விதமாக அல்லாஹ் துஆக்களுக்கு பதில் கொடுப்பான். ஒன்னு, கேட்டதை உலகத்திலே கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா உலகத்துல கொடுக்க மாட்டான், அந்த துஆக்கு பகரமாக மறுமையில நன்மையை தருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த அளவுக்கு துஆ கேட்டோமோ அந்த துஆவின் அளவிற்கு நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். ஆக மொத்தத்துல என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆ வீணாகாது. நான் கேட்டு கிடைக்கலங்கிற கவலை நமக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்றுல ஏதாச்சும் ஒண்ணு அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா தருவான். அப்ப துஆ விஷயமாக நம்ம பார்க்கும்போது இம்மை மறுமை உலகத்தின் நன்மையை பெற்று தரக்கூடிய நிறைய துஆக்களை ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கையில ரொம்ப சிரமம், நல்ல காரியமே பார்க்க முடியல, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் கவலை, நிறைய வீடுகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு கவலை இருக்கும், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கவலை. இந்த கவலைகள்லாம் நீங்கன்னா என்ன செய்யணும்? வாழ்க்கையில சிரமம் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி துஆ தான். துஆ எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு கேட்டா, நமக்கு எழுதப்பட்ட விதியை கூட அல்லாஹ் மாத்திடுவானா. விதிங்கிறது நம்ம படைக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதி முடிச்சுட்டான்.
அந்த விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு வலிமை இருக்குன்னு சொன்னா அது துவா. துவாவின் மூலியமா நமக்கு வரக்கூடிய சோதனைகளோட அல்லாஹ் தடுப்பான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க கேட்ட சில உன்னதமான துவாக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி எல்லாம் சில துவா கேட்டாங்க. இந்த அருமையான சில துவாக்கள்ல ஒரு சில துவாக்களை நிறைய பார்க்கறோம்னு நேரம் பத்தாது. ஒரு சில உன்னதமான துவாக்கள் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய துவா. இந்த துவாக்கள்லாம் தொழுகையில 5 வக்து தொழுகைக்கு பின்னாடி கட்டாயமா ஓத வேண்டிய ஒரு துவா. இந்த துவாக்களை ஓதணும்னு சொன்னா இம்மையிலும் மறுமையிலும் எல்லா நலவுகளையும் எல்லாம் நமக்கு தருவான். நம்ம கேள்விப்படாத நிறைய துவாக்கள் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். இதோட முடிஞ்சிரும். நிறைய பேருக்கு துவானால அதான். தமிழ்ல துவா கேட்பாங்க, இதை சொல்லி துவா முடிச்சிருவாங்க. வேற எதுவும் துவா தெரியுமா கேட்டா அவங்களுக்கு தெரியாது. நான் இதுவும் நல்ல சிறந்த துவா தான். குர்ஆன்ல வரக்கூடிய துவா தான். என்ன அர்த்தம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இம்மையிலும் எங்களுக்கு நலவை தருவாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நலவை தருவாயாக. வகினா அஸாபன்னார், நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இம்மை மறுமையுடைய நலவுகள் வைக்கக்கூடிய அருமையான துவா. இது அல்லாம ஹதீஸ்கள்ல கூறப்பட்ட நிறைய துவாக்கள் இருக்குது. அதுல ஒரு துவா என்ன துவான்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமா அஹ்ல பைத்திஹி ஃபகால, தன் குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் தேவையான ஒரு துவா. என்ன துவா? அது எப்ப ஓதுற துவா அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா அஸாப அஹதக்கும் கம்முன் அவ் கர்புன், உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் கவலை ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால், கவலை சிரமம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில கலந்து கலந்து வரும். கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம், கொஞ்சம் கவலை வரும். கொஞ்சம் நிம்மதியா இருப்போம், ஏதாச்சும் சிரமம் வரும். அப்ப இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த கவலையும் சிரமமும் இல்லாம வாழ முடியாது, இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, உங்கள்ல யாருக்காவது கவலை ஏற்பட்டால், கவலை ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுவோம், அந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம, அந்த காரியத்தை செய்யாம விட்டுட்டாம. இல்லனா வருங்காலத்தை பத்தி கவலைப்படலாம். வருங்காலத்துல என்ன செய்ய போறோம், பிள்ளை எப்படி வளர்க்க போறோம், ஒழுக்கமா வளர்க்கணுமே, குமரி பிள்ளைய பத்தவங்க கட்டி கொடுக்கணுமேங்கிற கவலை, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, அவங்க முன்னேற்றத்துக்கு அடைய செய்யணும் கவலை, வருங்காலத்தை பத்தி கவலை, இல்ல நிகழ்காலத்தை பத்தி கவலை. இப்படி ஏதாச்சும் ஒரு கவலை, ஏதாச்சும் ஒரு கவலை உங்களுக்கு ஏற்பட்டால், அவ் கர்புன், ஏதாச்சும் ஒரு சிரமம் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுன்னா, ஃபல் யகுல், நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அவ்வளவுதான், சின்ன துவா. இந்த துவா ஓதுனா எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமமா இருந்தாலும் நல்லா லேசாக்கிடுவான். அல்லாஹு அல்லாஹு ரப்பி என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்தான் என் இறைவன். லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த இறைவனுக்கு ஒருபோது நான் இணை வைக்க மாட்டேன். இந்த துவாவை சிரமம் ஏற்படும் போது, கவலை ஏற்படும் போது நம்ம ஓதணும்னு சொன்னா, அந்த கவலையை அல்லாஹ் போக்கிடுவான், சிரமத்தை அல்லாஹ் நீக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வாழ்க்கையில இந்த துவா நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். சிரமம் ஏற்படும் போது, கவலை ஏற்படும் போது, பிள்ளைங்களா இருந்தா எக்ஸாம் டயத்துல பயமா இருக்கும், என்ன ஆகுது, கொஸ்டின் எப்படி இருக்குன்னு தெரியலையே, பரீட்சை பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகாம தெரியல, அந்த கவலை எல்லாம் இருக்கும்ல. அந்த நேரத்தில் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த துவா ஒரு 3 தடவை, அல்லாஹு அல்லாஹு ரப்பி சொல்லுங்க, லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த துவா ஓதுனா உங்க கவலைகளை, பதட்டத்தை அல்லாஹ் போக்கிடுவான், நிம்மதி அல்லாஹ் பெறுவான். இது ஒரு துவா. ரெண்டாவது என்ன துவா கேட்டா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது எப்படிப்பட்ட, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய துவா எப்படிப்பட்ட துவான்னு கேட்டா, வாழ்க்கையில சில காரியங்கள் கை கூடாமையே போகும், முடிகிற மாதிரி இருக்கும், முடியாது. சில பேருக்கு ரொம்ப காலமா வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு நிறைவேறாத ஆசை,
ரொம்ப காலமா தள்ளி போயிட்டே இருக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும். ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் தான் எழுத முடியும். அப்படி வருஷ கணக்குல அதுல முயற்சி பண்ணுவாங்க, கை கூடாம இருக்கும், பாஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இப்படி நாளடைவுல வருஷ கணக்குல நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு துவா. சிரமங்கள் எல்லாம் லேசாகி நம்ம காரியம் கை கூடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க? அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா. இது என்ன அர்த்தம் கேட்டா, யா அல்லாஹ், காரியங்களில் நீ லேசாக்கியதை தவிர வேறு எதுவும் லேசானது கிடையாது. காரியங்களை அல்லாஹ் தான் லேசாக்க முடியும், வேற யாரும் லேசாக்க முடியாது. وَأَنْتَ تَجْعَلُ الْحَزْنَ إِذَا شِئْتَ سَهْلًا. நீ நாடினால் சிரமத்தை லேசாக்கி விடுவா. இதான் சிரமமான காரியங்கள் லேசாகிறதுக்கு, கை கூடாத நிறைவேறாத நாள்பட்ட தேவைகள் நிறைவேறதுக்கு இந்த துவா ஓதணும்னு சொன்னா நம்ம காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஒரு 3 தடவை ஓதுமா? அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. இந்த துவா எப்போ ஓதுற துவா? சிரமங்கள் ஏற்படும் போது, நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறதுக்கு இந்த துவா ஓதணும்னு சொன்னா நம்ம காரியங்கள் அல்லாஹ் லேசாக்குவான். இதெல்லாம் சின்ன சின்ன துவா. அடுத்து ஒரு துவா இருக்கு, இது கொஞ்சம் பெரிய துவா, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு துவா, பயனுள்ள ஒரு துவா. நம்ம பெருசுன்னு பார்க்க வேண்டாம், மனப்பாடம் பண்ணி ரொம்ப ஈஸி. அடுத்த துவா என்ன கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த துவா எப்படிப்பட்ட துவான்னு கேட்டா, எல்லா நலவுகளையும் கேட்கக்கூடிய ஒரு துவா, எல்லா தீமைகளை விட்டு பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு துவா. எல்லா நலவுகளையும் அல்லாட்ட கேட்கிற துவா, எல்லா தீமைகளை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவா. அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி. என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், எல்லா நலவுகளையும் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். ஆஜிலிஹி, நலவுகள்ல சில நலவு உடனே கிடைக்கும்னு நினைப்போம், விரைவான நலவுகள். அது என்ன விரைவான நலவுகள் கேட்டா, ஒரு சில காரியங்கள் உடனே கை கூடனாதான், அது காலம் தவறினால் அது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். உதாரணத்துக்கு, திருமணம் முடிஞ்ச உடனே சில மாதங்கள் ஆன உடனே எல்லாம் என்ன கேட்பாங்க? ஏதாவது நல்ல காரியம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை உண்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி குமரி புள்ள வீட்டுல இருக்குது, வயசுக்கு வந்த புள்ள, வயசு தவறி போட்டுனா கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு கவலை வரும்ல. அது காலத்துல திரும்ப முடிச்சு வச்சிடணும். அப்ப இதெல்லாம் அந்த வயசு வந்தோடனே உடனே நடக்க வேண்டிய நலவுகள். அப்ப சொன்னாங்க, ஆஜிலிஹி, விரைவாக நடக்க வேண்டிய நலவுகளையும், ஆஜிலிஹி, தாமதமாக நடக்கக்கூடிய நலவுகளை. ஒண்ணு விரைவாக நமக்கு தேவைப்படக்கூடிய நலவுகள், ஆஜிலிஹி இன்னொன்னு தாமதமாக நமக்கு தேவைப்படக்கூடிய நலவுகள். அது இப்ப கிடைச்சா நல்லா இருக்காது, கொஞ்ச காலம் கழிச்சு கிடைச்சா நமக்கு நலவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள நலவுகள். விரைவாக கிடைக்கக்கூடிய நலவுகளையும் தாமதமாக கிடைக்கக்கூடிய நலவுகள் ஒன்று கேட்கிறேன். மா அலிம்து மின்ஹு, நான் அறிந்த நலவுகள், எனக்கு எதெல்லாம் நலவுகளா தெரியுதோ நான் அறிந்த நலவுகள் ஒன்று கேட்கிறேன். வமாலம் அலம், நான் அறியாத நலவுகளையும் உன்னிடத்துல கேட்கிறேன். அடுத்து நலவு கேட்டாச்சா, அடுத்து தீமை விட்டு பாதுகாப்பு. வஅஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி, எல்லா தீமைகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். ஆஜிலிஹி, விரைவாக வரக்கூடிய தீமைகள், ஆஜிலிஹி, தாமதமாக வரக்கூடிய தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்.
மா அலிம்து மின்ஹு, நான் அறிந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். வமாலம் ஆலம், நான் அறியாத தீமைகளை விட்டு உன்னை பாதுகாப்பு தேடுறேன். ஒரு சில தீமைகள் தீமைன்னு தெரியும், ஒரு சிலது நமக்கு தீமைன்னு தெரியாது, அது தீயதாதான் இருக்கும். நான் அறிந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், நான் அறியாத தீமைகளை விட்டு உன்னை பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, உன்னுடைய அடியார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நலவுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த அனைத்து நலவுகளையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல என்னென்ன நலவுகளை எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அந்த அனைத்து நலவுகளை எனக்கு தருவாயாக. அடுத்து என்னது? வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய அடியாரான உன்னுடைய நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீமைகளை விட்டெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து தீமைகளை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு தீமை விட்டு பாதுகாப்பு தேடிருப்பாங்க, அந்த அனைத்து தீமைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அடுத்து அஸ்அலுக்கல் ஜன்னத, சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன். சொர்க்கம் வேணும்ல, அதுக்கு தானே அமல் செய்யறோம். அஸ்அலுக்கல் ஜன்னத, சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அவ் அமலின், சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய காரியத்தையும் சொற்களையும், சிலது அமல் செய்யறமா இருக்கும், சிலது ஓதுரமா இருக்கும், திக்ருகள், நல்ல நல்ல வார்த்தைகள். சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகள், சொற்களையும் அமல்களையும் உன்னிடத்துல கேட்கிறேன். எந்த காரியமெல்லாம் என்னை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. அடுத்து வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின், சொல்லால் செயலால் எதுவெல்லாம் நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அதனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். எந்த காரியத்தெல்லாம் செஞ்சா நான் நரகத்துக்கு போயிருவானோ அந்த காரியங்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. சொல்லால் செயலால், ஒரு சில பாவங்கள் சொல்லால சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு சில பாவங்கள் செயல்ல செய்யற மாதிரி இருக்கும். சொல்லால் செயலால் நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களோட நான் பாதுகாப்பு தேடுறேன். وَأَسْأَلُكَ أَن تَجْعَلَ كُلَّ قَضَاءٍ قَضَيْتَهُ لِي خَيْرًا, நீ என் விதியில எதையெல்லாம் எழுதியிருக்கின்றாயோ அதை நலவாக ஆக்குவதை உன்னிடத்தில் கேட்கின்றேன். என் விதியில நீ என்னென்ன எழுதியிருக்கியோ அது அனைத்தையும் நலவாக எனக்கு ஆக்கி தருவதை நான் கேட்கிறேன். என் விதியில எழுதப்பட்ட எல்லாத்தையும் எனக்கு நலவாக ஆக்கித்தாயா அல்லாஹ். எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு துவா ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. இந்த துவால எல்லா நலவுகளையும் கேட்ட மாதிரி ஆச்சு, எல்லா தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடின மாதிரி ஆச்சு. ஒரு 2 தடவை ஓதுமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم. اللهم إني أسألك من الخير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما آذ به عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار
وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. نور وديرما اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم. اللهم إني أسألك من الخير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما عاذ به عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதணும்னு சொன்னா நிறைய சிறப்புகள் அல்லாஹ் தருவான். அடுத்து ஒரு துவா. அடுத்து என்ன துவா? அன் தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு. தாரிக் இப்னு அஷ்யம் ரலியல்லாஹுங்கிற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அத்தா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஃபகால யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி. அல்லாஹ்ட்ட நான் எப்படி துஆ கேட்கணும்? எனக்கு துஆ கேட்க சொல்லி கொடுங்க. அல்லாஹ்ட்ட நான் எப்படி துஆ கேட்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொல்லி கொடுத்தாங்க. குல், நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. 4 துஆ, 4 வார்த்தை தான். இதுவும் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர்லி என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு நீ கருணை புரிவாயாக. வஆஃபினி, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. வர்ஸுக்னி, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக, ரிஸ்கை எனக்கு வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. வா யஜ்மஉ அஸாபிஹு இல்லல் இப்ஹாம். ஒவ்வொரு விரலா மடக்கி சொன்னாங்க. 4 சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு விரலா மடக்கி பெருவிரல மட்டும் விட்டுட்டாங்க. நான் சொன்னது 4 தானே. ஒவ்வொரு விரலா மடக்கி சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன ஹாஉலாஇ தஜ்மஉ லக துன்யாக வ ஆகிரதக. இந்த 4 மட்டும் நீ அல்லாஹ்ட்ட கேட்டன்னு சொன்னா இம்மை மறுமையின் எல்லா நலவுகளையும் நீ பெற்றுக்கொண்ட மாதிரி ஆயிருவ. இம்மையிலும் மறுமையிலும் என்னென்ன நலவுகள் தேவையோ எல்லா நலவுகளையும் நீ பெற்றுக்கொண்ட மாதிரி அல்லாஹ் ஒன்னு ஆக்கிடுவான். இந்த 4ல இம்மை மறுமையின் எல்லா நலவுகளும் வந்துரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 தடவை ஓதுவோமா? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني.
இது ஒரு துவா. அடுத்து ஒரு துவா. இன்னைக்கு துவா பத்தி தான் ஃபுல்லா பாக்குறோம். இந்த துவால நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை ஓதுனது கிடையாதுல்ல. இதை ஒட்டி வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் ஓதுற பாக்கியத்தை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ் இருக்கு, நிறைய துவா இருக்குது. நம்ம நாவால ஒரு தடவையாச்சும் அதை ஓதுங்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்ல. சல்லார்தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் ஓதிருக்கிறாங்க. நமக்கு ஒரு தடவையாச்சும் அதை ஓதுற பாக்கியம் கிடைக்கணும்ல. அப்ப இதை ஒட்டி நம்ம என்ன செய்யணும்? இன்னும் தினமும் இதை ஓத ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அடுத்து ஒரு குட்டி துவா, சின்ன துவா. அடுத்து சின்ன துவான்னு சொன்னதான் சிரிப்பே வருது சில பேர் முகத்துல. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகுலு ஃபீ துஆஹி. இப்போ ஓதுற துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வளமையா ஓதக்கூடிய துவா. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து. இறைவா, நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். வமின் ஷர்ரி மா லம் அஅமல். நான் செய்ய தவறியவற்றின் தீங்கை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். நான் கடந்த காலத்துல செய்த காரியங்கள் தீங்கு இருந்தா அந்த தீங்கை விட்டு என்ன பாதுகாத்துரு. கடந்த காலத்துல நான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யாம விட்டுருப்போம்ல, அதுல ஏதாச்சும் தீங்கு இருந்தா அதை விட்டு என்ன நீ பாதுகாத்துரு. நான் செய்தவற்றின் தீங்கை விட்டு பாதுகாப்பாயாக, நான் செய்ய தவறியவற்றின் தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இதுல எல்லா தீங்கை விட்டு பாதுகாப்பு தந்த மாதிரி ஆயிரும். ஒரு முழுதர ஓதுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். இது ஒரு துவா. அடுத்து ஒரே ஒரு துவா. நிறைய துவா இருக்குது, ஒரு துவாவை நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன துவான்னு கேட்டா, இதுவும் முக்கியமா நம்ம வாழ்க்கையில கேட்க வேண்டிய ஒரு துவா. அது என்ன துவான்னு கேட்டா, இந்த ஹதீஸ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அது என்ன துவா? இந்த துவாவும் சிலர்தான் வாழ்க்கையில வளமையா கேட்கக்கூடிய துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அவ்வளவுதான், சின்ன துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. என்ன அர்த்தம்? இறைவா, உன்னிடத்தில் நான் நல்வழியையும், வத்துகா இறை அச்சத்தையும், வல் அஃபாஃப சுய கட்டுப்பாட்டை பத்தினித்தனத்தையும், வல் கினா தன்னிறைவான வாழ்க்கை, யாரிடத்துல கையேந்தாத ஒரு வாழ்க்கை, நிறைவான தன்னிறைவான வாழ்க்கைய உன்னிடத்துல கேட்கிறேன். ஒரு 2 தடவை ஓதுமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது போன்ற பயனுள்ள துஆக்களை நம்ம துஆக்களை சேர்க்கிறதுனால நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காத நலவுகள் அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரு கால் நம்ம கேட்கக்கூடிய துஆ கபூல் ஆகலன்னு சொன்னா, அல்லாஹ் ஏத்துக்கலன்னு சொன்னா, ஒண்ணு மறுமையில அதற்கு பகரமா நன்மையை தருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் அதை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் இது போன்ற பயனுள்ள அதிகமான துஆக்களை நாம் ஓதி அதனுடைய பலன்களை இரண்டு பெறக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.